பக்தி பிரியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகப்பிரியா. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பக்தி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை வீடியோ வாயிலாகவும் ஷார்ட்ஸ் வாயிலாகவும் சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனையும் அதே மாதிரி பக்தி பிரியம் அப்படின்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரி, கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சடால்னு ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சபரிமலைக்கு 40ல இருந்து 45 நாட்கள் 48 நாட்கள் வரைக்கும் விரதம் இருந்து நிறைய பேர் மாலை போட்டு வழிபடுவாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்கு சிலர் சிவபெருமானுக்கு உகந்த நாளா இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலையில அந்த மலை மேல தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை பார்த்தா சகல பாவமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கு. அததான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயப்பனுக்கு உகந்த மாதமா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கும் உகந்த மாதமா தான் பார்க்கப்படுது. முருகன் தோன்றின மாதமா நம்ம பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதுல இருந்து தோன்றின 6 பொறிகள்ல இருந்து 6 குழந்தைகள் உருவாச்சு. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்வதி தேவி அந்த 6 பேரையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்போ ஒரு உடல் 6 தலை 12 கைகளா ஆறுமுகனா நமக்கு முருகப்பெருமான் காட்சி தராரு. அந்த 6 பொறிகள் சிவபெருமான் நெற்றியிலிருந்து தோன்றின அந்த தினத்தை கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் சொல்ல போற காரணம் எனக்கு என்னுடைய பாட்டி சின்ன வயசுல சொன்னது. பெரும்பாலானோர் இதுவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 2 கதைகளையுமே நான் இப்போ காரணமா எடுத்துட்டு இருக்கேன். சிவனுக்கும் சரி முருகனுக்கும் சரி இது உகந்த மாதமா தான் இருக்கு. என் பாட்டி என்கிட்ட சொன்ன கதை பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச கதை தான். அதாவது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் தேடி மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் புறப்படுறாங்க. சிவபெருமானுடைய அந்த கோடான கோடி உயரத்துக்கு 2 பேராலையுமே ஈடு கொடுக்க முடியல. இத்தனைக்கும் 3 பேருமே 3 தெய்வங்கள், பிரம்மா விஷ்ணு சிவன். ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு நம்ம அவங்க 3 பேரையுமே சமமா பார்த்தாலும் சிவனுடைய அடியையும் முடியையும் தேடி புறப்பட்ட மகாவிஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி 2த்தையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல பிரம்மா இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சமயத்துல சிவனுடைய தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை பாக்குறாரு. அவருடைய சிவபெருமான் தலையிலிருந்து தாழம்பூ கீழே விழுது. அப்போ அதை பார்க்குற பிரம்மா என்ன பண்றாரு, தாழம்பூ கிட்ட நீ விஷ்ணு கிட்ட போய் பிரம்மா அடியையும் முடியையும் பார்த்துட்டாரு அப்படின்றத சொல்லிடு, இந்த போட்டியில நான் ஜெயிச்சதா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக பொய் சொல்றாரு. அந்த தாழம்பூவும் விஷ்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரம்மா சிவனுடைய அடியையும் முடியையும் பார்த்துட்டதா சொல்லிடுறாங்க. இதனால மனவேதனைக்கு மகாவிஷ்ணு உள்ளாகிறாரு. தன்னால 2த்தையும் பார்க்க முடியலையே, பிரம்மன் எப்படி பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதே சமயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தமும் மகாவிஷ்ணுவுக்கு ஏற்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தாழம்பூ மேல ரொம்ப கோவப்படுறாரு. அதாவது பிரம்மதேவனாவே இருந்தாலும் தன்னுடைய தலையிலிருந்து விழுந்த அந்த தாழம்பூ எப்படி மகாவிஷ்ணு கிட்ட பொய் சொல்லி அவரை தோக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு கோபம் அந்த சமயத்துல சிவபெருமானுக்கு ஏற்பட்டு அப்போ அந்த சமயத்துல இருந்து சிவபெருமான் என்ன பண்றாரு, தாழம்பூ இனிமே தனக்கு வச்சு யாரும் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை அந்த பூவுக்கு கொடுக்குறாரு. அதனாலேயே இன்றைய காலகட்டம் வரைக்கும் எந்த சிவபெருமான் கோவில்லையும் சிவபெருமானுக்கு தாழம்பூ வச்சு பூஜை பண்றதா ஐதீகமே கிடையாது. இது என்னுடைய பாட்டி சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரம்மதேவனை கூப்பிட்டு சிவபெருமான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுல பிரம்மதேவன் தன்னுடைய தவற உணர்றதா எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னுடைய அந்த பிரம்மாண்ட கோடி உருவத்தை அவருக்கு காட்டுறாங்க. ஒரே சமயத்துல சிவபெருமானுடைய அடியையும் முடியையும்
மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரே சமயத்தில் தரிசனம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் தன்னுடைய கோலத்தை காட்சி கொடுத்த நாள் தான் வந்து இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறதா வழக்கமாகவே இருந்துட்டு வருது. இப்போ நான் சொன்ன கதை என்னுடைய பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்த கதை தான். இது பல இடங்களில் மேபி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட வெவ்வேறு கதைகளாக சொல்லப்பட்டு வரலாம். அதனால் இந்த 2 கதைகள், அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றியில இருந்து 6 பொறிகளாக தோன்றினதால இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுறதாகவும், அதே சமயம் சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய பிரம்மாண்ட தோற்றத்தை காண்பிச்சு 2 பேருக்கும் அருள் பாலிச்ச இந்த தினத்தை வந்து கார்த்திகை தீபமாக கொண்டாடுறதாகவும் இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு சில நேரங்களில் 2 கருத்துக்களுமே வந்து ஏற்புடையதாகவும் இருக்கு. இதுதான் வந்து கார்த்திகை தீபத்துக்கான வரலாறாக சொல்லப்படுது. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தீபாவளிக்கு மொத்தமாக வெடித்து மீதி இருக்கக்கூடிய அந்த பட்டாசுகளை இந்த கார்த்திகை தீபத்தில் வெடித்து நாங்கள்லாம் கொண்டாடி இருக்கோம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக வாசலில் ஸ்டிக்கர் கோலம் போட்டு அதில் அந்த ஒரு சம்பிரதாயமாக விளக்குகள்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. ஆனால் 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும், அதுக்கு முந்தைய தலைமுறையை பொறுத்த வரைக்குமே வந்து கார்த்திகை தீபம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது. இப்போவுமே நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வந்து இளவயது பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. 90s கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த விளக்குகளை அடுக்கி யார் அதிகமாக விளக்கு ஏற்றுறாங்க, எந்தெந்த வடிவத்துலலாம் வந்து விளக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியே இருக்கும். இப்போ அந்த போட்டி அதெல்லாம் இல்லை, வெவ்வேறு காரணங்கள் இருக்குது சொல்லப்படுது. சோஷியல் மீடியாவும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அந்த மாதிரி கொண்டாடப்பட்டு வந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பொரி செய்வாங்க. அவல் பொரின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் மட்டுமே வீடுகளில் வந்து அந்த பொரி உருண்டைகள்லாம் செய்கிறது வழக்கம். இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து உங்களுக்கு இனிமேல் தொடர்ச்சியாக வரும். நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்கள் வாழ்க்கையிலையுமே அந்த டிவைன் பவர்னு சொல்லக்கூடிய தெய்வத்தோட அருள் கிடச்சி மேஜிக் நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சம்பவங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்டிகைகளுக்கான கதைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடாக சொல்கிறேன். உங்கள் பேரை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னா உங்கள் பேர் இல்லாமல் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த கதைகளை சொல்லலாம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் ஒரு எபிசோடாக நான் அதை டெஃபினட்டாக சொல்கிறேன். அது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பொரி உருண்டைக்கான கதை ஒன்று ஸ்பெஷல் கதையே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். தொடர்ந்து பக்தி பிரியம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுமாகவும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.